ஹலோ ஆஸ்பிரன்ஸ், நேத்து நம்மளுடைய யூனியன் பட்ஜெட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். நிறைய ஸ்கீம்ஸ் சொல்லியிருப்பாங்க அந்த பட்ஜெட்டில். ஸோ அது என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது இல்லாமல் உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய சில முக்கியமான பாயிண்ட்ஸு, இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் பற்றி பேசுறது, எவ்வளோ வந்து ரியல் எஸ்டிமேட்டு, பட்ஜெட் எஸ்டிமேட் இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இது வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த பட்ஜெட்டை நம்ம பார்க்குறோம். ரொம்பலாம் டீட்டெயில்டாலாம் நமக்கு பட்ஜெட் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கோர் என்ன, தீம் என்ன, பில்லர்ஸ் என்ன, இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. சம் நம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்போ அந்த வகையில் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இது 2026 to 27க்கான பட்ஜெட். ஸோ பட்ஜெட் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் 1 ஏப்ரல் 1 2026 இருந்து மார்ச் 31 2027 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டை தான் நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் நேற்று தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றின இன்னும் ஒரு எப்படி சொல்றது, பாலிட்டி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், எக்கனாமிக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் சப்ஜெக்ட்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் கொஸ்டினாக பார்ப்பீங்க. பட் இந்த பழைய காலத்து பட்ஜெட் என்ன, பிளாக் பட்ஜெட் என்ன, பேப்பர்லெஸ் பட்ஜெட் என்ன, இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் எக்ஸாமில் கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் தான். இந்த வீடியோவில் இந்த பட்ஜெட்டை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி போயிடலாம். சரியா? ஸோ இது அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட டேட்டா. ஸோ அதை வச்சே நம்ம இந்த கிளாஸை கொண்டு போயிடலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ஷித் பாரத் 2-3 பட்ஜெட்டாகவே இந்த வார்த்தைகளை நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். ஸோ விக்ஷித் பாரத் அப்படின்றது டெவலப்பிங் இந்தியாவை ஒரு டெவலப்டு இந்தியாவா மாத்துறது தான் அந்த விக்ஷித் பாரத் அப்படின்ற அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு வார்த்தை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த வகையில் உங்களுக்கு 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது 3 வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு மோட்டோ மாதிரி வச்சிருக்காங்க. ஆக்ஷன் ஓவர் ஆம்பிவலன்ஸ், அதாவது நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டோம், செய்வோம் அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி ரிஃபார்ம் ஓவர் ரெட்டோரிக், அதாவது ஒரு விஷயத்தை வந்து எப்படி சொல்றது, ஒரு அன்இமேஜினபிள் திங் இல்லாமல் நாங்கள் வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற ஒரு ஒரு டேக்லைன் மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் இதெல்லாம் எக்ஸாமில் கேட்கக்கூடியதான். அடுத்து பீப்புள் ஓவர் பாப்புலிசம். பாப்புலிசம் அப்படின்றப்ப மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்யலான் இருக்கோம், நாங்கள் பாப்புலர் ஆகிறதுக்காக எதையும் செய்யலை. இது பட்ஜெட்டோட டேக்லைனா இல்லை வந்து எப்படி சொல்றது, பொலிட்டிக்கல் மோட்டோ டேக்லைனா நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டேக்லைன் இருக்கு. சரி, இது இல்லாமல் இந்த டேக்லைன் இல்லாமல் இப்படி கூட கேட்கலாம். 2 எய்ம் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்ம் ஆஸ்பிரேஷன் இன்டு அச்சீவ்மெண்ட், அதாவது நம்ம ஒன்று அஸ்பயர் பண்ணுறோம் அப்படின்னா அதை அச்சீவ்மெண்ட்டாக, அதாவது அதை விஷுவலைஸ் பண்ணி அதை அச்சீவ்மெண்ட்டாக மாற்றணுன்றது எய்மாகும். பொட்டன்ஷியல் இன்டு பெர்ஃபார்மன்ஸ், யாருக்காவது பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னா அவங்கள பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற எய்மாகவும் இந்த பட்ஜெட்டில் சொல்கிறாங்க. நல்லா ஒரு மோட்டிவேஷன் கோட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டெபிலிட்டி, இன்னொன்று ஃபிஸ்கல் டிசிப்ளின், அதுக்கப்புறம் சஸ்டைன்டு க்ரோத், அதுக்கப்புறம் மாடரேட் இன்ஃப்ளேஷன். சரிங்களா? ஸோ ஸ்டெபிலிட்டி, எக்கனாமியில் ஸ்டெபிலிட்டி இருந்துச்சுன்னா தான் எக்கனாமிக் க்ரோத்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஸ்கல் டிசிப்ளின், ப்ராப்பரான ஃபிஸ்கல் ப்ராப்பர் பிளானிங் இருக்கும் பட்சத்தில் நமக்கு எக்கனாமியில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். அடுத்து அதே மாதிரி சஸ்டைன்டு க்ரோத், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நாளைக்கு ஒரு 20 அடுத்து ஒரு 20 வருஷம் கழிச்சு எக்கனாமி இப்படியே இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத சஸ்டைன்டு க்ரோத்னு சொல்றாங்க. அண்ட் மாடரேட்டான இன்ஃப்ளேஷன், கண்டிப்பாக ஒரு கண்ட்ரிக்கு இன்ஃப்ளேஷன் அவசியம்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 3% வரைக்கும் இன்ஃப்ளேஷன் இருக்கணும். 3%க்கு மேலே போகும் பட்சத்து தான் டேஞ்சராக மாறும். கரெக்டா? அப்போ மாடரேட் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது தான் ஒரு எக்கனாமிக் க்ரோத்தை குறிக்குது. ஸோ இதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயம் தான். இதை வச்சு கேள்விகள் கேட்கலாம். எய்ம் என்னன்னு 2 ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம், மோட்டோ என்னன்னு கேட்கலாம், இந்த மாதிரியான கோர் தீம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரியா? எஸ், இதுல பார்க்கலாம். இது ஒரு யுவா சக்தி ட்ரிவன் பட்ஜெட் அப்படின்றாங்க. யுவ சக்தினா, யுவானா என்னடா, யுவா அப்படின்றப்ப யூத்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த வகையில இந்த பட்ஜெட் வந்து புதுசா கட்டப்பட்ட அந்த கர்த்தாவியா பில்டிங்ல இருந்து, அதாவது கர்த்தாவியான அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்களுக்காக கட்டப்பட்ட அந்த பில்டிங்ல இருந்து எடுக்கப்பட்டதுனால 3 கர்த்தாவியாக்கள் சொல்றாங்க. சரிங்களா? பண்ணிச்சுக்கோங்க, 3 கர்த்தாவியாக்கள் சொல்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மெயினான ஃபோக்கஸ் யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். புவர், அண்டர் ப்ரிவிலேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், அவங்கள அந்த ஒரு 3 செக்ட் ஆஃப் பீப்புளை கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் 3 கர்த்தாவியாக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கர்த்தாவியா ஆக்சிலரேட் அண்ட் சஸ்டைன் எக்கனாமிக் க்ரோத். அதே கதை தான், அந்த சஸ்டைனபிள் எக்கனாமிக் க்ரோத்தை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்ஃபில் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் அவர் பீப்புள். நம்ம ஏதாவது ஒன்று அஸ்பயர் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றது ரெண்டாவது கர்த்தாவியா. மூணாவது பொறுத்த வரைக்கும் இதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், விஷன் ஆஃப் சப்கா சாத் சப்கா விகாஸ். எல்லாமே ஹிந்தியில் இருக்கிறதுனால லைட்டாக ஹிந்தி திணிப்பு இங்கேயும் நமக்கு தெரியுது. பட் இருந்தாலும் டெவலப்மெண்ட் ஃபார் ஆல்,
இன்க்ளூடிங் ஆல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேக்லைனில் இந்த சப்கா சாத் சப்கா விகாஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கீழே போய் படிக்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இந்த 3 கர்த்தவ்யாக்களையும் கொஞ்சம் தெளிவாக படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த இந்த ஒரு மோட்டோவை தான் உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன கர்த்தவ்யாக்கள் சொல்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ எப்பயுமே பில்லர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எதை வச்சு நம்ம இந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இந்த வகையில் அதே மாதிரி ஒரு 5 பில்லர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே கதை தான் இங்கேயும் பார்க்குறோம். சஸ்டைனிங் எக்கனாமிக் க்ரோத், ஸ்ட்ரென்தனிங் தி ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் க்ரோத், பீப்புள் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் பேஸ்டு கவர்னன்ஸ், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் லிவிங் அண்ட் லாஸ்ட் ஆஃப் ஃபிஸ்கல் மேட்டர்ஸ். இது 5 தான் வந்து பில்லர்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் கேட்டால் எப்படி கேட்கலாம்? இதில் எது கிடையாது இல்லை எது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி உண்டு. இதில் சில இடங்கள்ல சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும், சில முக்கியமான ஸ்கீம்ஸை பற்றி பேசப்பட்டிருக்கும். அதுதான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவிலே. சரியா? ஸோ அதில் மெயினாக ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 2 முக்கியமான மிஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் 2.0 லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது பயோஃபார்மா சக்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்கீம். இது 2 தான் இந்த பேஜில், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பில்லரில் ரொம்பவே ஹைலைட்டான ஒரு பாயிண்டாக இருந்தது. இது இல்லாமல் டெடிகேட்டடான கெமிக்கல் பார்க்ஸ் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. அண்ட் ரேர் அர்த் பெர்மனன்ட் மேக்னட்ஸை ரிசர்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம்ஸ் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இந்த பயோஃபார்மா சக்தி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டு இந்த பட்ஜெட்டில். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் இருக்கும் பட்சத்தில் இந்த பட்ஜெட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பயோஃபார்மா சக்தியை கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ சக்தியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஹெல்த் கேர் அட்வான்ஸ்மெண்ட் த்ரூ நாலேஜ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன். ஸோ இந்த SHAKTI சக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து இந்தியாவை ஒரு குளோபல் பயோஃபார்மா மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாத்துறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமோட எய்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு அவுட்லே போட்டிருக்காங்க. நிறைய டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் கொண்டு வர போகிறதா சொல்றாங்க. பயாலஜிக்ஸ் அண்ட் பயோசிமிலர்ஸ்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோஃபார்மா ஃபோக்கஸ் நெட்வொர்க் கிரியேட் பண்ண போகிறதா சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு 1000 கிட்ட அக்ரிடேட்டட் கிளினிக்கல் ட்ரையல் சைட்ஸ் கொண்டு வர போறதா சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோஃபார்மாவை பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி லொஜிஸ்டிக்ஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ரைட்டா? அப்படியே அடுத்தடுத்த வருஷம் மாறிட்டே வரும் பட்சத்தில் இந்த வருஷம் அவங்க சொன்னதுலேயே ஹைலைட்டான பாயிண்ட் இந்த பயோஃபார்மா சக்தி அப்படின்றது. ஸோ இந்த சக்தியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ தாண்டி அடுத்து போகும் பட்சத்தில் இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் லான்ச் பண்ண போகிறாங்க. இது 2.0. சரிங்களா? ஸோ 1.0 2.0 என்ன அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். இது இல்லாமல் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் ஒன்று போடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 கோடி வந்து இதோடைய அவுட்லேவா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த டெடிகேட்டட் ரேர் எர்த் காரிடார் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த ஊருன்னு பார்ப்போம். மினரல் ரிச் ஸ்டேட்ஸ், சில மினரல் ரிச் ஸ்டேட்ஸ்க்கு ரேர் எர்த் காரிடார், ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கக்கூடிய ரேர் எர்த் காரிடார்ஸ்க்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வர போறதா சொல்றாங்க. எந்தெந்த ஊருன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஒடிசா, கேரளா, ஆந்திரா அண்ட் நம்மளும் இருக்கும், தமிழ்நாடும் இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டெடிகேட்டட் கெமிக்கல் பார்க்ஸ் ஓப்பன் பண்ண போறதா சொல்றாங்க. எங்கன்னு வந்து சொல்லலை, பட் 3 ஓப்பன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் எப்படி வரலாம்? ஹவு மெனி, எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஸோ அப்போ 3 கெமிக்கல் பார்க்ஸ் ஓப்பன் பண்ண போறதா உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ தாண்டி வேற என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி 5 ஹப்ஸ் கிரியேட் பண்ண போறதா சொல்றாங்க. இது வந்து ஒரு மெடிக்கல் வேல்யூ டூரிசமா இருக்கும். சரிங்களா? ஸோ மெடிக்கல் டூரிசம் அதாவது எப்படின்னா இந்த வெல்னஸ் ப்ரோக்ராம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெல்னஸ் ப்ரோக்ராம்லாம் இண்டெக்ட் பண்ணி ஒரு மெடிக்கல் டூரிசம் மாதிரி கிரியேட் பண்ண போகிறதா சொல்லுவாங்கல்ல. அந்த கேரளாக்கெலாம் போவாங்களப்பா, ஒரு ரெசார்ட்டில் தங்கி காலையில் எந்திரிச்சோடனே இந்த ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து அதுக்கப்புறம் வெளியே வரப்போ ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாதவங்களெல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்களே, யாருக்கு என்ன பிரச்சனைனாலுமே கேரளா சைடு கூப்பிட்டு போவாங்களா ஆயுர்வேதாக்கு. அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக ஒரு மெடிக்கல் வேல்யூ டூரிசம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 5 ஹப் செலக்ட் பண்ணியிருக்காங்களாம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நியூ ஆல் இண்டியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி ஆயுஷ் ஃபார்மசிஸ் அப்கிரேட் பண்ண போகிறாங்கன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஒரு 3 ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது 3 இன்ஸ்டிடியூட் கிரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த பயோஃபார்மா சக்திக்கு அப்புறம் இந்த பட்ஜெட்டில் நம்ம
கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆரஞ்ச் எக்கானமி. கண்டிப்பா கேட்பான் இந்த ஆரஞ்ச் எக்கானமி எதை பத்தி பேசுது அப்படின்ட்டு. இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏவிஜிசி கண்டென்ட் கிரியேட்டட் லேப்ஸ் கிரியேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது என்ன இந்த ஏவிஜிசி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அனிமேஷன், விசுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங் அண்ட் காமிக்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஏவிஜிசி. இந்த ஏவிஜிசி டெவலப்மெண்ட் தான் இந்த பட்ஜெட்ல ரொம்ப முக்கியமா பேசப்பட்டிருக்கு. இந்த ஏவிஜிசியோடைய செக்டார் டெவலப்மெண்ட் தான் ஆரஞ்ச் எக்கானமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இனோவேஷன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆரஞ்சுன்னு ஏன் சொல்றாங்கன்னா ஒரு இனோவேட்டிவ் எக்கனாமி கொண்டு வரணும், புதுசா நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற வகையில இந்த ஏவிஜிசியோடைய செக்டார்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை மெயினா பேசியிருக்காங்க. சரிங்களா? இது இல்லாம நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் ஒன்று செட்டப் பண்ண போறதா சொல்றாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் இந்தியால. சரிங்களா? எந்த இடத்துல? ஈஸ்டர்ன் இந்தியாவில் செட்டப் பண்ண போறதா சொல்றாங்க. அண்ட் கேலோ இந்தியா வழக்கம் போல கேலோ இந்தியாவுமே இந்த பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு கேலோ இந்தியானால என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கேலோ இந்தியா இஸ் அ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்கீம். சரிங்களா? ஸோ ஸ்போர்ட்ஸ்ல இன்டகிரேட்டட் டேலண்ட் டெவலப்மெண்ட் கொண்டு வரது, சிஸ்டமேட்டிக் டெவலப்மெண்ட் கோச்சஸ் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் கொண்டு வரது, ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப் பண்றது, காம்படிஷன் அண்ட் லீக்ஸ் நிறைய கொண்டு வரது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது அப்படின்னு கேலோ இந்தியா இஸ் ரிலேட்டட் டு ஸ்போர்ட்ஸ். சரிங்களா? ஸோ கேலோ அப்படின்ற வார்த்தை வந்தாலே ஸ்போர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். இருந்தாலும் அது பட்ஜெட்லேயும் இந்த தடவை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து இது இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 யூனிவர்சிட்டி டவுன்ஷிப் கட்ட போறதா சொல்றாங்க. மேஜரான இண்டஸ்ட்ரியல் மற்றும் லாஜிஸ்டிக் காரிடார்ஸ் பக்கத்தில் 5 யூனிவர்சிட்டி டவுன்ஷிப் கட்ட போறாங்களாம். சரிங்களா? இது இல்லாமல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஸ்டெம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கட்ட போறதா சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட். அண்ட் 4 டெலஸ்கோப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் உருவாக்க போறதா சொல்லியிருக்காங்க. சரியா? இது இல்லாம நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு ஒன்று உருவாக்க போறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ இந்த டூரிசம் சம்பந்தமான படிப்புகளுக்காக இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இன்ஸ்டிடியூட் தொடங்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் மீதி வேற மவுண்டைன் ட்ரையல்ஸ், டர்ட்டில் ட்ரையல்ஸ், பேர்ட் வாட்சிங் ட்ரையல்ஸ்லாம் நிறைய செலக்ட் ஸ்டேட்ஸ்ல உருவாக்க போறதா சொல்லியிருக்காங்க. டூரிசமுமே இந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மென்ஷனை கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி குளோபல் பிக் கேட் சம்மிட் அப்படிங்கிற ஒரு சம்மிட் நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. கவனிங்க, இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் தடவை எதை நடத்த போறதா பட்ஜெட்ல சொல்லியிருக்குன்னு கேட்பான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோபல் பிக் கேட்னா யாரா? நம்ம புலி, சிங்கம், சிறுத்தை இது எல்லாமே பிக் கேட்ஸ்ல வந்துடும். சரியா? அதே மாதிரி 15 ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸை வந்து டெவலப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. புத்திஸ்ட் சர்க்கியூட்டை நார்த் ஈஸ்ட்ல டெவலப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. டூரிசம்ல நிறைய மென்ஷன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால அதை கொஞ்சம் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2வது பில்லருக்கு போகும் பட்சத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஸ்க் கேரண்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ ரிஸ்க் கேரண்டி, நீங்க ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா அந்த பலனை அது கொடுக்கலனாலும் அதுக்காக ரிஸ்க் கேரண்டி ஃபண்டுன்னு போட்டு உங்களுக்கு அந்த பார்ஷியலான கிரெடிட் கேரண்டி லெண்டர்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி அரேஞ்ச் பண்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தான். ஆனா இது பாருங்களேன், டெடிகேட்டான ஃப்ரைட் காரிடார் ஒன்று தொடங்க போறாங்களாம். எங்க தொடங்குறாங்களா? உங்களுக்கு வந்து தன்குனி இந்த ஈஸ்ட் டு சூரட் இந்த வெஸ்ட். சரிங்களா? சூரட் எங்க இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். தன்குனி எந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லி பாத்திரலாம். சரிங்களா? எஸ், ஒரே நிமிஷம். எஸ், தன்குனி அப்படின்றது உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால்லையும், சூரத் அப்படின்றது குஜராத்லயும். சரிங்களா? இந்த 2 ஊரையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஃப்ரைட் காரிடார், டெடிகேட்டடான ஒரு ஃப்ரைட் காரிடார் உருவாக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நேஷனல் வாட்டர்வேஸ் நிறைய இருக்கு. ஆனா இந்த தடவை ஒரு 20 புது நேஷனல் வாட்டர்வேஸ் உருவாக்க போறதா சொல்லியிருக்காங்க அடுத்த 5 வருஷத்துல. இது வந்து நேஷனல் வாட்டர்வே 5ல இருந்து ஆரம்பிக்க போகுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்கக்கூடிய பாசிபிள் அதிகம். நேஷனல் வாட்டர்வே 5ல இருந்து இந்த ஸ்கீம் ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க. நேஷனல் வாட்டர்வே 5 அப்படின்னு சொல்றப்ப ஒடிசா. சரிங்களா? அந்த ஒடிசா ஏரியாவை கனெக்ட் பண்ணக்கூடிய மினரல் ரிச் ஏரியாவை கனெக்ட் பண்ணக்கூடிய இடங்களா இருக்கு. இது எங்கெங்கெல்லாம் கனெக்ட் பண்ணுது? டால்ச்சர், அங்குல், அதே மாதிரி கலிங்கா நகர், போர்ட்ஸ் ஆஃப் பாரதீப் அண்ட் தர்மாவை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாட்டர் வேவா இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து இது ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. ஸோ நேஷனல் வாட்டர் வே கொண்டு வர போறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் கொண்டு வர போறாங்கன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது இல்லாம கோஸ்டல் கார்கோ ப்ரொமோஷன் ஸ்கீம். சரிங்களா? கோஸ்ட் வழியா இது கடல் வழியா கார்கோ ப்ரொமோஷன் ஸ்கீம் கொண்டு வர போறதா சொல்றாங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6% இருக்கு. இதை 12% மாத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா?
ஸோ அதே மாதிரி சீ பிளேன், இது அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க இருந்து உங்களுக்கு கொல்கட்டா போறதுக்கு ஏரோப்ளேன் இல்லாம சீ பிளேன் வழியா கொண்டு போறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கீம்ஸ் போயிட்டு இருக்கு. அதையுமே வந்து இண்டிஜினைஸ் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு ஸ்கீம்ஸ் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த பேஜ்லயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதை நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூர்வோதயா அப்படின்ற வார்த்தை. சரிங்களா, ஏதாவது ஒரு புது வார்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் அதில் கேள்வி கேட்டே இருப்பான். அந்த வகையில் இந்த பூர்வோதயா அப்படின்றப்ப டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டகிரேட்டட் ஈஸ்ட் கோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடார், இதுதான் பூர்வோதயான்னு சொல்லி சொல்றாங்க. ஈஸ்ட் கோஸ்ட்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் கிரியேட் பண்ண போறான். அந்த ஸ்கீமோடைய பேரை என்ன வச்சிருக்காங்க அந்த இடத்துல, பூர்வோதயா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. சரியா, இது இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட், ஆக்சுவலா இந்த பட்ஜெட்ல ரயில்வேக்கு பயங்கரமா காசு ஒதுக்கி இருக்காங்க. அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். அதன் அடிப்படையில அர்பனைசேஷன் பயங்கரமா ஒன்று கொண்டு வர போறாங்க. எப்படின்னு பார்ப்போம். ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் உருவாக்க போறாங்க. நிறைய இடங்கள்ல growth கனெக்டர்ஸா இது ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, ஸோ ஹை ஸ்பீட் ரயில்வே காரிடார் எந்தெந்த இடங்கள்ல உருவாக்க போறாங்க? மும்பைல இருந்து பூனே, பூனேல இருந்து ஹைதராபாத், ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர், ஹைதராபாத்ல இருந்து சென்னை, சென்னையில இருந்து பெங்களூர், டெல்லியில இருந்து வாரணாசி, வாரணாசில இருந்து சிலிகுரி. இது எல்லாமே கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப 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 அதிகம். ஸோ அதனால இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸை வந்து உருவாக்க போறதா சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இடங்கள்ல உருவாக்குறாங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். ஸோ அடுத்து இது இல்லாம பீப்புள் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட்னு சொல்றாங்கல்ல, என்ன சார் பண்ண போறாங்க அப்படின்னா, இன்னொரு ஒரு ஸ்பெசிபிக் குரூப் ஆஃப் பீப்புள் இந்த பட்ஜெட்ல அதிகமா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பா அந்த டிசேபிள் பீப்புள் தான். சரிங்களா, டிசேபிலிட்டி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு ஸ்கீம் அப்படின்றப்ப திவ்யங்யான் கௌஷல் யோஜனா அப்படிங்கிறாங்க. இது கண்டிப்பா கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். ஸோ இந்த திவ்யங்யான் கௌஷல் யோஜனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய லைவ்லிவுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இண்டஸ்ட்ரி ரெலவெண்டான அண்ட் கஸ்டமைஸ்டான ட்ரைனிங் ஸ்பெசிபிக் ஃபார் டிசபிலிட்டி குரூப்ஸ், அதாவது அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் திவ்யங்யான் கௌஷல் யோஜனா சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொன்னு திவ்யாங் ஷஹாரா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஹை குவாலிட்டி அசிஸ்டிவ் டிவைசஸ் வந்து அவங்க எல்லாராலையுமே வாங்க முடியணும். நிறைய பேருக்கு இப்ப கால் இல்லைன்னா அந்த ப்ரோஸ்தட்டிக் லெக்ஸா இருக்கட்டும், காது கேட்கலன்னா அந்த அட்வான்ஸ்டு மிஷின்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஈஸியா ஆக்சஸ் ஆகணுன்றதுக்காக, ஐ மீன் சீக்கிரம் கிடைக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்கீமு. அது வந்து திவ்யாங் சஹாரா யோஜனா. இதுவே வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா திவ்யங்யான் கௌஷல் யோஜனா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதே மாதிரி திவ்யஷா கேந்திராஸ், அந்த டிசேபிள் பீப்புளுக்கு உதவி பண்ணக்கூடிய அந்த சென்டர்ஸை அதிகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி மோடிஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதே மாதிரி நேஷனல் மென்டல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ராஞ்சிலையும் தேஸ்பூர்லையும் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. சரியா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். இப்போ இது இல்லாம உங்களுக்கு அடுத்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல மீதி நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிசினஸ் ரிலேட்டட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்லாம் நமக்கு எக்ஸாம்ல கேட்க போறது கிடையாது. பிஸ்கல் மேட்டர்ஸை பத்தி பேசிடுவோம். ஆப்வியஸ்லி 16th ஃபைனான்ஸ் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. இந்த 16th ஃபைனான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெர்டிகல் ஷேரை 41%ல மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. சரிங்களா, ஐ மீன் இந்த கமிஷனோடைய ரெக்கமெண்டேஷனான இந்த 41% வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிச்சு. சரிங்களா, இது இல்லாம உங்களுக்கு வேற என்ன சொல்லலாம், ஸ்டேட்ஸோட ஷேர் வந்து ஸ்டேட்டோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா 1.4 lakh crore இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. எஸ், அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த பிஸ்கல் மேட்டர்ஸை இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா, ஸோ எஸ் ஆரம்பிச்சிடலாம். காசு கேபிட்டல் ரெசிப்ட்ஸா எவ்வளவு வருது, ரெவன்யூ ரெசிப்ட்ஸா எவ்வளவு வருது, இதெல்லாம் ரொம்ப ரேர் கொஸ்டின்ஸ் தான். பட் ரொம்ப கஷ்டமா கேட்கணும்னு நினைச்சாலும் அதெல்லாம் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இது வந்து 2024 ஆக்சுவல் வேல்யூ, பினா பட்ஜெட் எஸ்டிமேட், ஆர்னா ரிவைஸ்ட் எஸ்டிமேட். சரிங்களா, இந்த வருஷம் பட்ஜெட் எஸ்டிமேட் எவ்வளோடா போட்டிருக்காங்க, 18.1 சொல்லி போட்டிருக்காங்க. சரிங்களா, இது வந்து வேல்யூ லேக் க்ரோர்ஸ்ல இருக்கும். ஸோ 18.1 lakh crores அப்படின்னு எழுதணும். இதே மாதிரி ரெவன்யூ ரெசிப்ட் எவ்வளவு இருக்கலாம், ஆக்சுவலா ரிவைஸ்ட் எஸ்டிமேட் எவ்வளோன்னு கேட்பான் 33.4, பட்ஜெட் எஸ்டிமேட் எவ்வளோன்னு கேட்பான் 34.2. ஆனா இந்த வருஷத்தோட பட்ஜெட் எஸ்டிமேட் எவ்வளோன்னு கேட்டா 35.3 அப்படின்றது ரெவன்யூ ரெசிப்டோடைய பட்ஜெட் எஸ்டிமேட். அதே மாதிரி 18.1 அப்படின்றது கேபிட்டல் ரெசிப்டோடைய பட்ஜெட் எஸ்டிமேட். கேபிட்டல்னா சொத்தா வரக்கூடிய காசு, ரெவன்யூனா காசா வரக்கூடிய காசு, வேற எதுவும் இல்லை. சரி, இப்போ எங்க செலவு பண்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு பண்ண போறாங்கன்னா 17.1 lakh crore பண்ண போறதா சொல்றாங்க. அதே மாதிரி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு பண்ண போறதா சொல்றாங்கன்னா 41.3 lakh crore பண்ண போறதா சொல்றாங்க. சரியா, இந்த வேல்யூஸ்லாம் ரொம்ப ரேரா, பட் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ இது வந்து ரொம்ப அதிகமா கேட்கப்படும். எந்த இடத்துல இருந்து காசு வருது, எந்த இடத்துக்கு அதிகமா செலவு பண்றாங்க கவர்மெண்ட் அப்படின்னு. அந்த வகையில
உங்களுக்கு காசு வந்து அதிகமா எங்க இருந்து வருது? பாரோயிங்ஸ் அண்ட் அதர் லைபிலிட்டிஸ், கடன் வாங்குறதுல இருந்து தான் நம்ம ஆளுங்களுக்கு காசு அதிகமா வருது. அதே மாதிரி கார்பரேஷன் டாக்ஸ், இவங்க கட்டக்கூடிய கம்பெனி கட்டக்கூடிய கார்பரேஷன் டாக்ஸ் அதிகம். அதுக்கடுத்து இன்கம் டாக்ஸ், அதுக்கடுத்து கஸ்டம்ஸ், யூனியனோட எக்ஸைஸ் டியூட்டி, ஜிஎஸ்டி, நான் டாக்ஸ் ரெவன்யூ, நான் டெப்ட் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். இந்த ஆர்டர்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவுடைய வருமானமானது இருக்கு. சரிங்களா? அந்த ரெசிப்ட்ஸ் ஆனது, ரெவன்யூ ஆனது வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ முதல் பிளேஸ் பாரோயிங்க்கு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் டேக்ஸ், மூணாவது இன்கம் டேக்ஸ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி உண்டு. இப்போ செலவு எங்க பண்றாங்க? வாங்குற வரி பணத்தை எல்லாம் செலவு எங்க பண்றாங்க அப்படின்னு பாக்குறப்ப, எக்ஸ்பெண்டிச்சர் எங்க ஆகுது அப்படின்னு பாக்குறப்ப, ஸ்டேட்டுகளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஷேர், ஸ்டேட் ஷேர் ஆஃப் டாக்ஸஸ், இவங்க வாங்குற காசு ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கணும்டா, அதுல தான் அதிகமா செலவு பண்றேன்னு சொல்லி சொல்றாங்க. இது இல்லாம ஃபைனான்ஸ் கமிஷன் அண்ட் அதர் டிரான்ஸ்ஃபருக்கு பண்ணக்கூடிய செலவு, இந்த தடவை ஃபைனான்ஸ் கமிஷன் போட்டிருக்காங்க, அதனால அதுக்கு பண்ணக்கூடிய செலவுகள். சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஸ்டேட்டோட ஷேர், ரெண்டாவது ஃபைனான்ஸ் கமிஷன் அதர் டிரான்ஸ்ஃபர்ஸ், மூணாவது பிளேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் ஆனது இருக்கு. சரியா? இப்ப செக்டார் ஸ்பெசிபிக் போயிருவோம். இது அடுத்த கேள்வி. எப்பயுமே டிஃபென்ஸ் தான் நம்பர் 1 இருக்கும். பட் இந்த தடவை டிஃபென்ஸை முந்திட்டு யாரா வந்திருக்கா? டிரான்ஸ்போர்ட் வந்திருக்காங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சரியா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பாயிண்ட். கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி வந்து 6 லட்சம் கூட வச்சுக்கலாம். பட் 5,98,000 crores வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்காகவும், 5,94,000 வந்து டிஃபென்ஸ்க்காகவும், 2,73,000 crores வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காகவும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஒரு முக்கியமான பாயிண்ட். இது வந்து ஒரு பெரிய பூஸ்ட். அதாவது இது வரைக்கும் டிஃபென்ஸுக்கு அதிகமாக செலவு பண்ணிட்டு இருந்த நம்ம இப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு, லொஜிஸ்டிக்ஸ்க்காக அதிகமாக செலவு பண்றது அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா? ஸோ அந்த வகையில உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த டேபிள்ல நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? மேஜரான எக்ஸ்பெண்டிச்சர் எந்த ஊர்ல நடந்து, எந்த ஃபீல்டில் நடந்திருக்கு அப்படின்றத, இதுவுமே அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடியது. ஓகேவா? அடுத்து போவோம். டெபிசிட் ட்ரெண்ட்ஸ், வாங்கினது ஓகே, செலவு பண்ணது ஓகே, இது ரெண்டுத்தையும் வச்சு எவ்வளவு வந்து பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பிஸ்கல் டெபிசிட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த கலர் இதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2026 to 27 பட்ஜெட் எஸ்டிமேட். இது 25 to 26 ரியல் எஸ்டிமேட். அப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பார்த்தாலே போதும். சரியா? இந்த ரெண்டு கிட்ட பார்த்தாலே போதும். இதுக்கு பின்னாடி கம்ப்ளீட் நம்பர்ஸ் நான் சொல்றேன். பட்ஜெட் எஸ்டிமேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பிஸ்கல் டெபிசிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4.30 எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ டெபிசிட் வந்து 1.50, பிரைமரி டெபிசிட் 0.70 அண்ட் எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் வந்து பாத்தீங்கன்னா 0.30. இந்த எல்லா ஃபார்முலாவுமே எக்ஸாம்ல கேட்பான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரைமரி டெபிசிட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இந்த தடவை சிஜிஎல் டயர் 2ல கேட்ட ஃபார்முலா கொஸ்டின். சரிங்களா? ஸோ அந்த வகையில் இதெல்லாம் கொஞ்சம் கான்செப்சுவலா கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சு படிச்சுக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ இது இல்லாம உங்களுக்கு டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 55.6% ஆஃப் ஜிடிபியா இருக்கு பட்ஜெட் எஸ்டிமேட்ல. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டிமேட் எவ்வளவு இருந்தது? 56.1 இருந்தது. பட் ஆனா இதோடைய எஸ்டிமேட்டட் இது குறைஞ்சிருக்குன்ற பட்சத்துல இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, ரைட். போன வருஷம் 56.1 இருந்ததாம்ப்பா. சரிங்களா? 25 to 26ல ரியல் எஸ்டிமேட் எவ்வளவு இருந்ததா? 56.1 இருந்ததா. இது டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ இப்போ எவ்வளவு குறையும் அப்படின்றாங்க? 55.6 குறையிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இது இல்லாம பிஸ்கல் டெபிசிட் எவ்வளவு இருந்தது? உங்களுக்கு 4.4 இருந்ததா. இப்போ எவ்வளவு மாறப்போதா? 4.3 ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய நான் டெப்ட் ரெசிப்ட்ஸோட எஸ்டிமேட்ஸ் எவ்வளோ, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட எஸ்டிமேட்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் ஒரு தடவை சும்மா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரேர் பேங்கிங் மாதிரியான கேள்விகள். பட் இருந்தாலும் சும்மா ஒரு தடவை வாசிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இங்கே அங்கே முன்னாடி கொடுத்ததான் இந்த இடத்துல நான் வேர்டிங்காக கொடுத்துருக்கேன். வேற எதுவும் இல்லை, அந்த இமேஜ் கிடைச்சிருச்சு. சரி, இப்போ லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துருவோம். இந்த பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஸ்கீம்ஸ் அண்ட் மிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு அந்த எக்ஸாமோட கீவேர்ட்ஸை வச்சு நம்ம படிக்க போறோம். ஆப்வியஸ்லி பயோஃபார்மா சக்தி, பயோஃபார்மால வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி கொண்டு வர போறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் 2.0 சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆரஞ்ச் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏவிஜிசி பார்த்தோம்ல, அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங் அண்ட் காமிக்ஸ், இதை வச்சு ஆரஞ்ச் எக்கானமி டெவலப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வேற என்னது? வேற 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 ஓகே, இதை விட்டுறலாம். ரேர் எர்த் காரிடார், ஒடிசா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடுல ரேர் எர்த் காரிடார் ஃபைன் பண்ணி அங்க வந்து அந்த ரேர் மினரல்ஸை வந்து இன்னும் அதிக யூட்டிலைசேஷன் கொண்டு போறதா சொல்லியிருக்காங்க. சரியா? இது ஸ்கீம்ஸ் பத்தின அப்டேட். இது இல்லாம ஒரு ஒன்லைனரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் டக்குன்னு ஒரு ரிவிஷன் போடுறேன்.
நல்லா கவனிச்சுக்கிட்டே வந்துருங்க. சரியா? எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இருக்கும். ரயில்வேக்கு இது வரைக்கும் ஒதுக்கப்பட்டதுலேயே அதிகமான காசு ஒதுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2.93 லேக் கோர் கிட்ட ரயில்வேக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு வந்து சேஃப்டி டெக்னாலஜிக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி டெக்னாலஜிக்கு அதிகமான காசு ஒதுக்கப்பட்டிருக்கு. என்ன மிஷனுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கவாச் 4.0 அப்படின்ற மிஷனுக்காக 1.20 லேக் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் ஹை ஸ்பீட் ரயில் காரிடார். 7 இடங்கள்ல ஹை ஸ்பீட் ரயில் காரிடார் கொண்டு வந்திருக்காங்க. மும்பை, புனே, வாரணாசி, சிலிகுரி மாதிரியான இடங்கள்ல. அடுத்து அதே மாதிரி ஃப்ரைட் காரிடார் எங்க இருந்து எங்கடா தன்குனி வெஸ்ட் பெங்கால் இருந்து சூரத் குஜராத் வரைக்கும் இந்த ஃப்ரைட் காரிடார் கொண்டு வர போறதா சொல்றாங்க. பிஸ்கல் டெபிசிட்டை குறைக்க போறதா சொல்றாங்க. 4.3ன்றது மெயின்டைன் பண்ணப்படுது. எக்கனாமிக் growth வந்து 7ல இருந்து 7.4 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி கேபெக்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பாத்தீங்கன்னா 12.2 லேக் crore இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதிகமாக்கி இருக்காங்க. புது டாக்ஸ் ரிஃபார்ம் அதாவது நியூ இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1 2026 இம்ப்ளிமெண்ட் ஆகுமா. இது இன்னும் கொஞ்சம் டாக்ஸ் லாஸை சிம்பிளிஃபை பண்ணுன்றாங்க. இந்த பேஜ்ல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இந்த டாக்ஸ் நிறைய விஷயங்களுக்கு கழிப்பாங்கல்ல, அந்த வகையில ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் இனிஷியேட்டிவ்ல கஸ்டம்ஸ் டியூட்டியை ஒரு 17 ஐட்டங்களுக்கு ஃபுல்லா வேவ் ஆஃப் பண்றாங்க. இந்த 17மே எசென்ஷியலான கேன்சர் ட்ரக்ஸ். அப்ப கேன்சருக்காக கொடுக்கப்படக்கூடிய மருந்துகளுக்கான கஸ்டம்ஸை வேவ் ஆஃப் பண்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எத்தனை ஐட்டங்கள்னு கேட்பான், 17 ஞாபகம் வச்சுக்கணும். இது இல்லாம டிஜிட்டல் எஜுகேஷன் கொண்டு வரது, அர்பன் டெவலப்மெண்ட் கொண்டு வரது, எனர்ஜி அண்ட் மைனிங் கொண்டு வரது, வேற என்னது எம்எஸ்எம்இ சப்போர்ட், ஃபைனான்ஸ் கமிஷன் உடைய இம்ப்ளிமெண்டேஷன், இதெல்லாம் சும்மா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஆரஞ்சு எக்கானமி ஓகே. இந்த ஆரஞ்சு எக்கானமி படி ஏவிசிஜி கொண்டு ஏவிஜிசியை இம்ப்ரூவ் பண்றாங்க. இதே மாதிரி ப்ளூ எக்கனாமின்னு ஒரு டேர்ம் மென்ஷன் பண்ணா அது வேற எதுவும் இல்லை, ஒரு புது 20 நேஷனல் வாட்டர்வேஸ் உருவாக்குறது அப்படின்றது ப்ளூ எக்கனாமி அப்படின்ற வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஸோ ஒரு பெரிய வீடியோவாகவே இந்த பட்ஜெட்ல நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். சரியா? ஸோ இதை வச்சு வரக்கூடிய எக்ஸாமுக்கு பட்ஜெட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்க. கொஷின்ஸ் நிறையா பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பட்ஜெட்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை வச்சு லைட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. பட் ரொம்பலாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு கிடையாதுப்பா. எஸ்எஸ்சியோடைய ஆர்ஆர்பியோட எக்ஸாம்ல அதிகபட்சம் ஒரு கேள்வி இருக்கலாம் ஒரு ஷிஃப்ட்டுக்கு. அதனால பேசிக்காக படிச்சு வச்சுக்கோங்க போதும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you all guys. Thank you. Tata. Bye bye.